கல்பவருஷைலேச தயாபாத்திரம் திபக்யாதி குணானவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யயா மாதரம் முனியும் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம வியோமோகதஸ்ஸராணி தினாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே மாதாபிதாயுதனயஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேவ நியமேன அசன்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதேர் மகளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரிலம் பிரணமாமி மூர்த்தா பூதம் சரஸ்ய மகளாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகாம் பக்தாங்கிரேனும் பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசுமணிம் பிரணதோஷ்மி நித்யம் குருமுகமனதீப்ய பிராக வேதான சேஷான் அரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதானு காமக ஸ்வசர்மவரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜுலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினர் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வளவார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடிபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பர் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது 65வது திவ்ய தேசம் திருநாவாய். மலைநாட்டு திருப்பதிகளிலே இது 7வது திருப்பதியாக கணக்கிடப்படுகிறது. பெருமாளுடைய திருநாமம் நாராயணன், நாவாய் முகுந்தன். நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம், தாயார் மலர்மங்கை நாச்சியார். விமானம் வேத விமானம், தீர்த்தம் கமல தடாக தீர்த்தம். லக்ஷ்மிக்கும் கஜேந்திரனுக்கும் பெருமாள் பிரத்யட்சமானவர். நம்மாழ்வார் 11 பாசுரங்களாலும் திருமங்கை ஆழ்வார் 2 பாசுரங்களாலும் ஆக 13 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் சோழனூர் காலிக்கட் ரயில் மார்க்கத்தில் குட்டிப்புறம் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்தில் 7 கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த திருத்தலத்தை நாம் அடையலாம். திருநாவாய் நவமுகுந்தன் கோயில் என்று இது அழைக்கப்படுகிறது. ஆகையினால் இந்த திருத்தலத்தில் 9 யோகிகள் தவம் செய்ததால் நவயோகி ஸ்தலம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த பெருமாளுக்கு ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த பெருமாள் முழங்கால் வரை தான் வெளியில் தருவார். முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி பூமிக்கு அடியில் இருப்பது ஒரு சிறப்பான காட்சி. பெருமாள் முழங்கால் வரை தான் இருப்பார். முழங்காலுக்கு கீழே உள்ள பெருமாள் பூமிக்கு அடியில் காலை பதித்து கொண்டு இருப்பதாக இது இங்கே மாமாங்க திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். 18ஆம் நூற்றாண்டில் திப்பு சுல்தானாலும் 1921ஆம் ஆண்டில் மாப்பிள்ளை கழகத்தாலும் மாப்பிளா கலவரம்னு பேர் மாப்பிளா கலவரத்தாலும் நடந்த போதும் இத்திருக்கோயில் தாக்குதலுக்கு உள்ளானது. கஜேந்திரன் வழிபட்ட ஸ்தலம். திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியிலே தூவாய புல்லூர்ந்து வந்து துறைவேளம் மூவாமை நல்கி முதலை துணிந்தானை தேவாதி தேவனை செங்கமலக் கண்ணனை நாவாய் உலானை நரையூரில் கண்டேனே. நரையூரில் பார்க்கக்கூடிய பெருமாளை பார்க்கும்போது இவர் நாவாய் உலான் திருநாவாயில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை இங்கே பார்த்தேன் என்று வர்ணிக்கிறார். இன்னொரு பாசுரத்தில் கம்ப மாகளிரஞ்சி கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறைகுழல் கூத்தனை
கொம்புலாம் பொழில் கோட்டியூர் கண்டு போய் நம்பனை கண்டும் நாவாயுள்ளனே என்று திருநாவாயை குறிப்பிடுகிறார். நம்மாழ்வார் தன்னுடைய 11 பாசுரங்களில் தூதர் மீளும் அளவும் தனிமை பெறாத தலைவி தலைவன் நகரான திருநாவாய் செல்ல நினைத்தல். அதாவது தூதர்களை அனுப்பியிருக்கா, போய் என்னுடைய தலைவனை கண்டுவா என்று. அவர்கள் வர நாளாகிறது. அந்த தனிமை பெறாத தலைவி சரி நாவாயில் போய் நாம் அவனை தேடுவோம் என்று புறப்படுவதாக நம்மாழ்வார் சாதிக்கிறார். அறுக்கும் வினையாயின ஆகத்தவனை நிறுத்தும் மனத்தோன்றிய சிந்தையினார்க்கு வெறித்தன் மலர்ச்சோலைகள் சூழ் திருநாவாய் குறுக்கும் வகையொண்டு கொலோ கொடியேற்கே. கொடியேர் இடை கோகணத் அவன் கேள்வன் வடிவேல் தடங்கன் மடப்பின்னை மணாளன் நெடியான் உரை சோலைகள் சூழ் திருநாவாய் அடியேன் அணுகப் பெறும் நாள் எவைகொலோ. எவைகொள் அணுகப் பெறும் நாள் என்றெப்போதும் சுவையில் மனமின்றி கண்ணீர்கள் கடலுவல் நவையில் திருநாரணன் சேர் திருநாவாய் அவையுள் புகழாவதோர் நான் அறியேனே. நாளேல் அறியேன் எனக்குள் என நானும் மீளா அடிமை பணி செய்ய புகுந்தேன் நீளார் மலர்ச்சோலைகள் சூழ் திருநாவாய் வாழை தடங்கன் மடப்பின்னை மணாளா. மணாளன் மலர் மங்கைக்கும் மண் மடந்தைக்கும் கண்ணாளன் உலகத்துயிர் தேவர்கட்கெல்லாம் விண்ணாளன் விரும்பி உரையும் திருநாவாய் கண்ணார கழிக்கின்றதெங்கென்று கொண்டே. கண்டே கழிக்கின்றதிங்கென்று கொள் கண்கள் தொண்டே உனக்காய் ஒளிந்தேன் துரிசின்றி வண்டார் மலர்ச்சோலைகள் சூழ் திருநாவாய் கொண்டே உரைகின்ற எங்கோவலர் கோவே. கோவாகிய மாவலியை நிலங்கொண்டாய் தேவாசுரம் செற்றவனே திருமாலே நாவாய் உரைகின்ற என் நாரண நம்பி ஆவா அடியான் இவன் என்றருளாயே. அருளாதொழிவாய் அருள் செய்து அடியேனை பொருளாக்கி உன் பொன்னடிக்கீழ் புகவைப்பாய் மருளே இன்றி உன்னை என் நெஞ்சத்திருத்தும் தெருளே தருதன் திருநாவாய் என் தேவே. தேவர் முனிவர்க்கென்றும் காண்டற்கரியன் மூவர் முதல்வன் ஒரு உலகாழி தேவன் விரும்பி உரையும் திருநாவாய் யாவர் அணுகப் பெறுவார் இனியந்தோ. அந்தோ அணுகப் பெருநாள் என்றெப்போதும் சிந்தை கலங்கி திருமால் என்றழைப்பன் கொந்தார் மலர்ச்சோலைகள் சூழ் திருநாவாய் வந்தே உரைகின்ற எம்மாமணி வண்ணா. வண்ணம் மணிமாட நல்நாவாய் உண்ணாலை திண்ணம் மதில் தென்குருகூர் சடகோபன் பன்னார் தமிழால் 1010 வல்லார் மண்ணாண்டு மணங்கமழ்வர் மல்லிகையே என்று நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் இது என்பதை கூறி நிறைவு செய்ய ஜானகி காந்த ஸ்மரணை. ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ்கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்திகி ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் செய்தி அல்லாதே இறைவான் இதாராய் பறையிலோ ரொம்பவாய் இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோ ரொம்பவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள் பற்றி இன்புரு ரொம்பவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.